இந்த லெக்சரில் கட் பாயிண்ட்ஸ், பிரிட்ஜஸ், பிளாக்ஸ் இதெல்லாம் ஒரு கிராஃபில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ஸ் ஐடியாஸ், அதை பற்றி பார்ப்போம். ஒரு கட் பாயிண்ட்னு சொல்லிட்டா அது வந்து அந்த கிராஃபில் ஒரு பாயிண்ட்டாக ஒரு வெர்டெக்ஸாக இருக்கும். அந்த வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணினா அப்படின்னா அந்த வெர்டெக்ஸோட இன்சிடெண்ட்டாக இருக்கிற எல்லா எட்ஜையும் ரிமூவ் பண்ணிட்டா நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அந்த கிராஃபில் வந்து அதிகமாகிடும். ஸோ if the graph is originally connected, it will be disconnected. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் கட் பண்ணுறதுனால கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி கட் பாயிண்ட். ஸோ கட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ பாயிண்ட் இன் தி vertices of the graph. Removing that point, that means removing all the edges incident with that point, number of components in the graph increases. புரியுதுன்னு நினைக்கிறேன். டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. பிரிட்ஜுன்னு சொன்னால் ஒரு லைனு, அந்த லைனை ரிமூவ் பண்ணிட்டா அகெயின் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு கிராஃபில் அந்த மாதிரி கட் பாயிண்ட் இருந்ததுன்னாக்கா அதை செப்பரபிள் கிராஃப்னு சொல்லுவோம். இல்லைன்னா நான் செப்பரபிள் கிராஃப். ஸோ கட் பாயிண்ட்டும் பிரிட்ஜும் சொல்லிட்டோம். பிளாக்னா என்ன அப்படின்னா, ஒரு கிராஃபில் மேக்ஸிமல் சப்கிராஃப் வித்தவுட் கட் பாயிண்ட்ஸ், மேக்ஸிமல் நான் செப்பரபிள் சப்கிராஃப், மேக்ஸிமல் சப்கிராஃப் வித்தவுட் கட் பாயிண்ட்ஸ். அடுத்த இதில் நிறைய இருக்குது எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கிராஃப் எடுத்துக்கங்களேன். இதில் வி வந்து கட் பாயிண்ட். ஏன்னா வியை ரிமூவ் பண்ணினா வியோட இன்சிடெண்ட்டாக இருக்கிற எல்லா எட்ஜையும் ரிமூவ் பண்ணிட்டா இங்கே ஒரு காம்பனன்ட் கிடைக்கும், இங்கே ஒரு காம்பனன்ட் கிடைக்கும், இங்கே ஒரு காம்பனன்ட் கிடைக்கும். இந்த வெர்டெக்ஸ் இந்த 5 எட்ஜும் போயிடும், 3 காம்பனன்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு கனெக்டட் கிராஃப். ஆனால் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீசஸ் டு 3 வியை ரிமூவ் பண்ணிட்டா. ஸோ வி இஸ் ஏ கட் பாயிண்ட் இந்த சென்டென்ஸ். W இஸ் நாட் அ கட் பாயிண்ட். டபிள்யூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா டபிள்யூவோட சேர்ந்து இந்த 2 எட்ஜும் போயிடும். பட் ரிசல்ட்டிங் கிராஃப் கண்டினியூஸ் டு பி கனெக்டட். ஸோ ஒரு காம்பனன்ட் தான், காம்பனன்ட் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ W இஸ் நாட் அ கட் பாயிண்ட். இது கட் பாயிண்ட், இது கட் பாயிண்ட் இல்லை. ஒரு கட் பாயிண்ட் இருந்தால் கூட த கிராஃப் இஸ் செப்பரபிள். எக்ஸ் இஸ் எ பிரிட்ஜ். ஆமாம், எக்ஸை கட் பண்ணிட்டா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ எக்ஸ் இஸ் எ பிரிட்ஜ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ ஒரு காம்பனன்ட் தான் இருக்குது, எக்ஸை கட் பண்ணிட்டா 2 காம்பனன்ட் வந்துடும். ஒய் இஸ் நாட் எ பிரிட்ஜ். நம்ம ஒய் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, த ரிசல்ட்டிங் கிராஃப் கனெக்டட். ஸோ நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஒய் இஸ் நாட் எ பிரிட்ஜ். B1, B2, B3, B4லாம் பிளாக்ஸ். இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். பார்த்திங்கன்னா இந்த கட் வெர்டெக்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த கட் வெர்டெக்ஸ் இந்த காம்பனண்ட்லேயும் இருக்குது, இந்த காம்பனண்ட்லேயும் இருக்குது, இந்த காம்பனண்ட்லேயும் இருக்குது. இது 3 ஒரே வெர்டெக்ஸ் தான், கரெக்ட். ஒரு பிளாக்கில் இருக்கிற மீதி வெர்டிசஸ்லாம் பார்த்திங்கன்னாக்கா அந்த பிளாக்கில் ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த கட் வெர்டெக்ஸ் மட்டும்தான் இந்த பிளாக்லேயும் இருக்குது, இந்த பிளாக்லேயும் இருக்குது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இது மேக்ஸிமல் subgraph which is not without cut vertex. This is a maximal subgraph of this without cut vertex. This is a maximal subgraph of this without cut vertex. It's a maximal subgraph of this without cut vertex. இது கூட ஏதாவது ஒரு எட்ஜை ஆட் பண்ணிங்கன்னாக்கா இந்த வெர்டெக்ஸ் கட் வெர்டெக்ஸ் ஆகிடும். இந்த எட்ஜுனா இந்த வெர்டெக்ஸ் வந்துருந்தானே, இட்ஸ் மேக்ஸிமல். அது மாதிரி திஸ் இஸ் மேக்ஸிமல், திஸ் இஸ் மேக்ஸிமல், திஸ் இஸ் மேக்ஸிமல். இது கூட இன்னொரு வெர்டெக்ஸ் இன்னொரு எட்ஜையும் ஆட் பண்ணிங்கன்னா கட் வெர்டிசஸ் வந்துடுது. இது கட் வெர்டெக்ஸ் ஆகிடும். இது இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிட்டா. ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமல் without having any cut vertex. If you want to make it bigger, you will end with cut vertices. If you want to get another subgraph of this which is containing this as a proper subgraph, then you will result in cut vertices. புரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்ரி லைன் ஆஃப் எ கிராஃப் லைஸ் இன் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தி பிளாக்ஸ். பாருங்கள், இதில் எந்த லைன் எடுத்தாலும் சரி, ஒன்றா இந்த பிளாக்கில் இருக்கும், அல்லது இந்த பிளாக்கில் இருக்கும், அல்லது இந்த பிளாக்கில் இருக்கும். ஒரு பிளாக்கில் தான் இருக்கும். லைஸ் இன் எவ்ரி லைன் லைஸ் இன் எக்ஸாக்ட்லி ஒன் பிளாக். இந்த லைன் கூட இந்த ஒரு பிளாக்கில் தான் இருக்குது. இந்த லைன் இந்த பிளாக்கில் தான் இருக்குது. அந்த மாதிரி எவ்ரி லைன் லைஸ் இன் எக்ஸாக்ட்லி ஒன் பிளாக். ஏன் அப்படி இருக்கணும்?
இந்த லைன் ஒரு லைன் வந்து 2 பிளாக்கில் இருந்தால் என்ன ஆகும்? ஒரே லைன் 2 பிளாக்கில் இருக்காதா? எவ்ரி லைன் லைஸ் எக்ஸாக்ட்லி இன் 1 பிளாக். பார்க்குறீங்க, ஏன் அப்படி இருக்கணும்? தட்ஸ் மை கொஸ்டின். இந்த பிளாக்கில் இருக்கிற ஒரு லைன் இந்த பிளாக்கில் இருந்தால் அப்போது பார்க்குறோம் நம்ம எவ்ரி லைன் எக்ஸாக்ட்லி லைஸ் இன் எக்ஸாக்ட்லி 1 பிளாக். அப்படித்தான் இருந்தாகணுமா? இப்போ அதான் கேள்வி. அப்படித்தான் இருந்தாகணுமா? ஏன் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பிளாக்னு சொன்னால் மேக்ஸிமல் சப்கிராஃப். இதில் கட் வெர்டெக்ஸ் இல்லை, இதுலேயும் கட் வெர்டெக்ஸ் இல்லை. ஒரு லைன் காமனாக இருந்தால், ரெண்டுக்கும் காமனாக இருந்தால், அப்போது அந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னாலும் கட் வெர்டெக்ஸ் இருக்காது. அப்போ மேக்ஸிமாலிட்டிக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். ஒரு லைன் வந்து இந்த பிளாக்லேயும் இருக்குது, இந்த பிளாக்லேயும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னாக்கா அந்த 2 பிளாக்கையும் சேர்ந்து அந்த லைனோட சேர்த்து எடுத்துக்கிட்டா இட்ஸ் எ பிகர் பிளாக் தேன் திஸ் அண்ட் வித்தவுட் எனி கட் வெர்டெக்ஸ். அப்படி வந்துடும். யோசிச்சு பாருங்கள் ஏன் இந்த காரணம் இருக்குது அப்படிங்கிறத. Every point which is not a cut vertex, cut point, it lies in one of the blocks. பார்த்தீங்கன்னாக்கா கட் வெர்டெக்ஸ் தான் 2 பிளாக்கில் இருக்குது. இந்த கட் வெர்டெக்ஸ் தான் 2 பிளாக்கில் இருக்குது, 3 பிளாக்கில் இருக்குது. மீதி பாயிண்ட்லாம் கட் வெர்டெக்ஸ் இல்லாத பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அது ஒரு பிளாக்கில் தான் இருக்குது. இந்த பாயிண்ட் இந்த ஒரு பிளாக்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த பாயிண்ட் இந்த ஒரு பிளாக்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த பாயிண்ட் 2 பிளாக்கில் இருந்தாக்கா அது கட் வெர்டெக்ஸ் ஆகிடும். The lines of any cycle in a block are entirely in a single block. இந்த சைக்கிள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் இந்த பிளாக்கில் தான் இருக்குது. இந்த சைக்கிள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் இந்த பிளாக்கில் தான் இருக்குது. இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் இந்த பிளாக்கில் தான் இருக்குது. ஏன்னா சைக்கிளில் இருக்கிற எந்த பாயிண்ட்டும் கட் வெர்டெக்ஸாக இருக்காதே. ஸோ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஒரு சைக்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் கட் வெர்டெக்ஸ் இல்லை. பட் இந்த பாயிண்ட் வந்து இந்த சைக்கிளில் இருக்குது, அது கட் வெர்டெக்ஸ் இந்த கிராஃபுக்கு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். த லைன்ஸ் ஆஃப் எ சைக்கிள் லை இன் நியர்லி 1 பிளாக். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சம் ஆப்சர்வேஷன்ஸ். த பிளாக்ஸ் கிவ் பார்ட்டிஷன் ஆஃப் தி செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஜி. அதுதான் பார்த்தது தான் கேரக்டரைசேஷன் ஆஃப் கட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜி. ஸோ வி ஒரு கட் பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் பாயிண்ட்ஸ் யூ அண்ட் டபிள்யூ இருக்குது அப்படிங்கிறான். 2 பாயிண்ட் இருக்குது, வியை தவிர வேறு 2ம் அது. அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுற எல்லா பாத்துலேயும் வி இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட்டு யூ, இங்கே ஒரு பாயிண்ட் டபிள்யூ. அந்த யூவையும் அந்த டபிள்யூவையும் ஜாயின் பண்ணுற எல்லா பாத்துலேயும் அந்த வி இருக்குது. இது பெரிய கிராஃபு, ஈவன் சின்ன. இது எப்போ கட் வெர்டெக்ஸ்னு சொல்லிட்டீங்களோ அப்போ இதுவும் இங்கே இருக்கிற அந்த எட்ஜஸையும் ரிமூவ் பண்ணிட்டா வெவ்வேறு காம்பனண்ட் வந்துடும். ஒரு காம்பனண்ட்டில் யூ எடுத்துக்கோங்க, இன்னொரு காம்பனண்ட்டில் டபிள்யூ எடுத்துக்கோங்க. அந்த யூவையும் டபிள்யூவையும் ஜாயின் பண்ணுற எந்த பாத்தும் வி வழியாக தான் போயாகணும். அதுதான் அந்த ரிசல்ட்டு. There exists a partition of the set of points v minus v into 2 subsets u and w, said that for any points u in v and w in w, the point v is in every path. v minus v எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா இந்த ஃபுல் கிராஃபில் இருந்து இந்த வியை மட்டும், இந்த வெர்டெக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி வெர்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு காம்பனண்ட்டில் இருக்குது. மீதி எல்லா வெர்டிசஸும் எடுத்துங்க. இந்த 4 வெர்டெக்ஸும் அதை வேறு ஒரு டபிள்யூ யூவின்னு எடுத்து, இது கேபிட்டல் யூ 5 வெர்டெக்ஸும், இது கட் வெர்டெக்ஸ், இந்த 4ம் வந்து கேபிட்டல் டபிள்யூவில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் ஃபார் ஜி மைனஸ் வி கிடைக்கும். வி மைனஸ் வி செட் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ஜி எடுத்துக்கோங்க, கேபிட்டல் வி. அதுலேருந்து இந்த ஸ்மால் வியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5ம் யூவில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த 4ம் டபிள்யூவில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க.
யூவில் இருக்கிற எந்த வெர்டெக்ஸையும் டபிள்யூவில் இருக்கிற எந்த வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணினா அந்த பாத் வந்து வி வழியாக போய் தான் ஆகணும். தட் இஸ் வாட் தி ரிசல்ட் சேஸ். இந்த மூணும் ஈக்குவேலண்ட். ஸோ கட் வெர்டெக்ஸ்க்கு இது மூணையும் எந்த வேணால் நம்ம டெஃபினேஷனாக எடுத்துக்க முடியும். 3லேருந்து 2 உடனே வந்துடும். ஏன்னா 2 இஸ் அ பர்டிகுலர் கேஸ் ஆஃப் 3. இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணால் அந்த யூடபிள்யூ பாத்தில் வி இருக்குங்கிறது வந்துடுமே. ஸோ 3 implies 2 is immediate. 1 implies 3 பார்த்தீங்கன்னா வி வந்து கட் பாயிண்ட் ஆஃப் ஜி. ஸோ ஜி மைனஸ் வி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிஸ்கனெக்டட் அண்ட் ஹஸ் அட்லீஸ்ட் 2 காம்பனன்ட்ஸ். யூ வந்து ஒரு காம்பனண்ட்டில் இருக்கிற எல்லா வெர்டெக்ஸையும் எடுத்துக்கிட்டு மீதி வெர்டிசஸ்லாம் டபிள்யூ வி மைனஸ் வியில் மீதி வெர்டிசஸ்லாம் டபிள்யூன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா யூவில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் டபிள்யூவில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் யூடபிள்யூ பாத் வந்து வி வழியாக போய் தான் ஆகணும். ஏன்னா யூடபிள்யூ பாத் ஜியில் உண்டு, வியில் எடுத்துகிட்டு அது டிஸ்டிங் காம்பனன்ட்ஸில் இருக்குது, பாத் இல்லை. ஸோ ஜியில் இருக்கிற யூவையும் டபிள்யூவையும் ஜாயின் பண்ணுற எந்த பாத்துமே வி வழியாக போய் தான் ஆகணும். திஸ் இஸ் 1 implies 3. 3 implies 2 ஆப்வியஸ். 2 implies 1. அப்படி வி வழியாக யூ டபிள்யூன்னு 2 பாயிண்ட் இருக்குது, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற எல்லா பாத்தும் வி வழியாக போகணுன்னா வி கட் வெர்டெக்ஸ் தான். ஏன்னா வியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூ1 டபிள்யூவும் வெவ்வேறு காம்பனண்ட் வந்துடும், நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இதே மாதிரி பிரிட்ஜஸை கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. அந்த டயக்ராம் யோசிச்சுக்கோங்க. அந்த பிரிட்ஜு எந்த சைக்கிள்லேயும் இல்லை. ஸோ ஒரு லைன் எந்த சைக்கிள்லேயும் இல்லைன்னா அது பிரிட்ஜ் ஆகிடுமா? நேச்சுரலாக கரெக்ட். அந்த லைனை ரிமூவ் பண்ணிட்டா there exist points u and v of g so that every uv path contains the line. எப்போ அது பிரிட்ஜோ அந்த பிரிட்ஜை ரிமூவ் பண்ணிட்டா எப்போ 2 வெவ்வேறு காம்பனண்ட் வந்துடுதோ, இந்த காம்பனண்ட்டில் ஒரு பாயிண்ட் அந்த காம்பனண்ட்டில் ஒரு பாயிண்ட் எடுத்தால் அந்த பிரிட்ஜ் வழியாக போய் தான் ஆகணும். அதனால தான் அதுக்கு பிரிட்ஜினே பேர். லிட்ரல் மீனிங். there exists a partition of v into subsets u and w so that இதே மாதிரி தான் ஜென்ரல் கேஸ். இதை நீங்கள் சின்சியராக ப்ரூவ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கேரக்டரைசேஷன் ஆஃப் பிளாக்ஸ். ஒரு ஃபுல் பிளாக் எடுத்துட்டிங்கன்னா எவ்ரி 2 points of G லை ஆன் அ காமன் சைக்கிள். இன்ட்ரெஸ்டிங். இந்த பிளாக்கில் எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு காமன் சைக்கிள் இருக்குமா பாருங்கள். இதில் எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அது ஒரு காமன் சைக்கிள் இருக்கும். இது ரெண்டும் அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அது ஒரு காமன் சைக்கிள் இருக்கும். இந்த 2 பாயிண்ட் எடுத்தால் இது ஒரு காமன் சைக்கிள் இருக்கா? இப்போ பிளாக் கண்டெய்ன்ஸ் 3 or more பாயிண்ட்ஸ். சைக்கிளே இல்லாதப்ப என்ன செய்ய முடியும்? எவ்ரி பாயிண்ட் அண்ட் லைன் ஆஃப் ஜி லை ஆன் அ காமன். இதே மாதிரி நீங்கள் டயக்ராமில் பாருங்கள். பட் ட்ரை டு ப்ரூவ் இட் ஆல்சோ. பிளாக்ஸோட கேரக்டரைசேஷன் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எவ்ரி நான் ட்ரிவியல் கனெக்டட் கிராஃப் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 points which are not cut points. கனெக்டட் கிராஃபு நான் ட்ரிவியல். அதில் இருக்கிற லாங்கஸ்ட் பாத் எடுத்துக்கோங்க. அந்த 2 எண்டு வெர்டெக்ஸும் எடுத்துட்டிங்கன்னாக்கா தே வில் நாட் பி கட் பாயிண்ட்ஸ். ஸோ நிச்சயமாக 2 கட் பாயிண்ட் இருக்குது. ஏன் அந்த 2 வெர்டெக்ஸும் கட் பாயிண்ட்டாக இருக்காது? அப்படி அந்த 2 ஒரு எண்டு வெர்டெக்ஸ் கட் பாயிண்ட்டாக இருந்துட்டா கூட அதை ரிமூவ் பண்ணிங்கன்னாக்கா 2 காம்பனண்ட் வந்துடும். அப்போ இந்த 2 காம்பனண்ட்டில் இங்கே ஒரு காம்பனண்ட் இங்கே ஒரு காம்பனண்ட்னு வந்துடும். இந்த 2 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு லாங்கர் பாத் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிடலாம். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கட் பாயிண்ட்ஸ் இன் எ கிராஃப் வித் p points இஸ் p-2. 10 பாயிண்ட் இருக்குன்னாக்கா கட் பாயிண்ட்ஸ் 8 இருக்கிற மாதிரி கிராஃப் உண்டாம். கற்பனை பண்ண முடியுதா? 10 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா 8 பாயிண்ட் கட் பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப் போட முடியுமா? உங்களால் போட முடியுதா? எனக்கு தெரியுது கண்ணில். சொல்லி பாருங்கள். தி ஸ்கொயர் ஆஃப் எவ்ரி நான் ட்ரிவியல் கனெக்டட் கிராஃப் இஸ் எ பிளாக். ஸ்கொயர்னு சொல்லிட்டா ஸ்கொயர் கிராஃப் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் கிராஃபில் அதே வெர்டிசஸ் தான். பட் 2 வெர்டெக்ஸ் அட்ஜசன்ட் ப்ரொவைடட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இன் த ஒரிஜினல் கிராஃப் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ 2 டிஸ்டன்ஸில் இருக்கிற 2 பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கொயர் கிராஃபில். ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 2 டிஸ்டன்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்கொயர் கிராஃபில் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்கொயர் கிராஃபில் இருக்க பிளாக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறோம். ஒரு கட் வெர்டெக்ஸ் ஒரிஜினல் கிராஃபில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரிஜினல் கிராஃபே பிளாக்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் பண்ணுறப்ப அது பிளாக் தானே, கட் வெர்டெக்ஸ் இருக்க முடியாது. ஒரிஜினல் கிராஃபில் கட் வெர்டெக்ஸ் இருந்தால் கூட
அந்த யூடபிள்யூன்னு 2 பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஒன்று ஒரு காம்பனண்ட்டில் இருக்கும், இன்னொரு காம்பனண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஸ்கொயர் கிராஃபில் வந்துடும். அந்த 2 பக்கத்தில் இருக்கிறது, விக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பாயிண்ட் ஸ்கொயர் கிராஃபில் வந்துடும். அப்படி வந்துருச்சுனாக்கா அந்த வி கட் வெர்டெக்ஸ்ங்கிற கான்செப்ட் போயிடும். யோசிச்சு பாருங்கள். தட் இஸ் எ கியூபிக் கிராஃப் வித் 10 பாயிண்ட்ஸ் அண்ட் வித் எ பிரிட்ஜ். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை போட்டுட்டேன். ஒரு கியூபிக் கிராஃப் போட்டேன், அதாவது 3 ரெகுலர் கிராஃப், ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி 3 இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபு, 10 பாயிண்ட்டும் இருக்கும், ஒரு பிரிட்ஜும் இருக்கும். கொஞ்சம் அப்படி யோசித்து போட்டேன், நீங்களும் போடுங்க. இஃப் V is a cut point of a connected graph, then V is not a cut point of G complement. அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கனெக்டட் கிராஃபில் V வந்து கட் பாயிண்ட்டு, ஆனால் G காம்ப்ளிமெண்ட்டில் V கட் பாயிண்ட்டாக இருக்காது. ஏன்னா ஒரிஜினல் கிராஃப் ஜியிலேருந்து வியை ரிமூவ் பண்ணிடுங்க, G மைனஸ் V எடுத்தீங்கன்னாக்கா அது டிஸ்கனெக்டட். அப்போனா G மைனஸ் வியோட காம்ப்ளிமெண்ட் கனெக்டட். ஸோ G மைனஸ் வியோட காம்ப்ளிமெண்ட்டே கனெக்டடு, அதுக்கு G காம்ப்ளிமெண்ட்டில் V இருக்கும், விலேருந்து வெளியே போகிற எட்ஜஸ் இருக்காது. பட் வியை ரிமூவ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா காம்பனண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடாது G மைனஸ் வியில். கேர்ஃபுல்லாக பாருங்கள், சின்சியராக யோசிச்சு பாருங்கள்.